Trick 16. Product of two numbers equal to GCD into LCM னு நம்ம ட்ரிக் 15ல பார்த்தோம். இப்போ நம்ம ஒரு சம் பார்க்க போறோம். 36க்கும் 156க்கும் GCD வந்து 12னு கொடுத்துட்டாங்க. LCM நமக்கு கேட்குறாங்க. இந்த சம்மை நம்ம எப்படி போட போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். GCD கொடுத்துருக்காங்க. எதுக்கு 36க்கும் 156க்கும் GCD 12னு கொடுத்துருக்காங்க. அதோட LCM கேட்குறாங்க. நமக்கு ஃபார்முலா என்ன? ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் ஈக்குவல் டு GCD இன்ட்டு LCM. அந்த ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ்னால் என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இப்போ GCD எந்தெந்த நம்பருக்கு GCD கொடுத்துருக்காங்க? 36க்கும் 156க்கும். அப்போ அது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணுறோம். 36 இன்ட்டு 156 ஈக்குவல் டு GCD இன்ட்டு LCM. GCD எவ்வளோன்னு கொடுத்துட்டான்? நமக்கு 12ன்னு கொடுத்துட்டான். LCM நமக்கு தெரியாது. LCM தெரியாத நம்ம எப்பயுமே என்னென்னு எடுத்துக்குவோம்? எக்ஸ்ன்னு எடுத்துக்குவோம். தெரியாத எக்ஸ்ன்னு எடுத்துக்குவோம். அதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ 36 இன்ட்டு 156 டிவைடட் பை அந்த பக்கம் இருக்கிற 12 இங்கே என்ன ஆகிடும்? டிவைடில் வந்துடும். ஈக்குவல் டு எக்ஸ். புரியுதுங்களா? 1 சார் 3 டைம்ஸ் நம்ம டிவைட் பண்ணிக்கலாம் 36. அப்போ 156 இன்ட்டு 3 நமக்கு பார்த்தீங்கன்னா 468 நமக்கு கிடைக்கும். ஈக்குவல் டு எக்ஸ். தட் இஸ் LCM வந்து நமக்கு என்ன வரும்னா 468. புரியுறதுங்களா? நெக்ஸ்ட் ஒரு சம் பார்க்க போகிறோம். The GCD and LCM of two numbers are 3 and 72 respectively. ரெஸ்பெக்டிவ்லின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன மீனிங்னா, ஃபஸ்ட்டு இருக்கிறது ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும், ரெண்டாவதுக்கு ரெண்டாவது எடுத்துக்கணும். அப்போ GCD வந்து 3, இப்போ LCM வந்து 72. இப்போ இந்த ஃபார்முலாவில் ஈக்குவல் டு GCDன்றது வந்து 3 இன்ட்டு LCMன்றது 72 முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் ஒன் நம்பர் இஸ் 24 ஃபைண்ட் அதர்ன்னு கேட்டிருக்கான். ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸை ஒன்று வந்து எக்ஸும் இன்னொரு நம்பர் ஒய்ன்னு எடுத்துக்கிட்டா, ஒரு நம்பர் நான் கொடுத்துட்டான் 24ன்னு கொடுத்துட்டான். அப்போ தெரியாத நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். எக்ஸ் இன்ட்டு 24 எக்ஸ் இன்ட்டு 24 ஈக்குவல் டு 3 இன்ட்டு 72. புரியுறதுங்களா? அதாவது GCD LCMும் நம்ம கொடுத்துருக்காங்க. 3யும் 72வும் அதில் 3 இன்ட்டு 72ன்னு போட்டாச்சு. ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ்னால் ரெண்டு நம்பர்ஸ் நம்ம வந்து எக்ஸ் ஒய்ன்னு எடுத்துக்கிட்டா, அதில் ஒரு நம்பர் நமக்கு 24ன்னு கொடுத்துட்டாங்க, இன்னொரு நம்பர் தெரியாது, அதான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதனால் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன். எக்ஸ் இன்ட்டு 24. இப்போ எக்ஸ் இன்ட்டு 24 எக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 3 இன்ட்டு 72 டிவைடட் பை இங்கே இருக்கிற 24 இங்கே டிவைடில் வந்துடும். அப்போ இந்த 24 நம்ம டிவைட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 3 டைம்ஸ் டிவைட் ஆகும். 72ல் டிவைட் ஆகிடுச்சிங்களா? அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு நமக்கு என்னன்னு கிடைக்கும்? 9. எக்ஸ் என்னன்னா அதர் நம்பர்ஸ், ஃபைண்ட் த அதர் கண்டுபிடிச்சாச்சு. புரியுறதுங்களா? திரும்பவும் சொல்கிறேன். GCDயும் LCMும் நமக்கு கொடுத்துட்டாங்க 372ன்னு. இப்போ GCD 3ன்னு எழுதிக்கிட்டேன், LCM 72ன்னு எழுதிக்கிட்டேன். அடுத்தது ஒரு நம்பர் 24ன்னு கொடுத்துட்டா ஃபைண்ட் அதர் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம ரெண்டு நம்பரை எக்ஸ் ஒய்ன்னு எடுத்துக்கிட்டா, ஒரு நம்பர் நமக்கு 24 தெரிஞ்சு போச்சு, அதனால் 24ன்னு போட்டோம். இன்னொரு நம்பர் தெரியாத நம்பரை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன். இப்போ எக்ஸ் இன்ட்டு 24 ஈக்குவல் டு 3 இன்ட்டு 72. அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டெப் எக்ஸ் ஈக்குவல் டு 3 இன்ட்டு 72. இந்த 24 இங்கே மல்டிப்ளைல இருக்கிறது இங்கே டிவைடில் வந்துடும். அப்போ கேன்சல் பண்ணுங்கள். 24 72 டிவைட் கேன்சல் பண்ணும்போது 3 டைம்ஸ் வரும். 3 இன்ட்டு 3 9. தட்ஸ் ஆல் ஆன்சர்.